திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இன்றைய தினத்திற்கு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிக விசேஷமான பௌர்ணமி. சோர் கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறுவார்கள். எதற்கு அந்த பழமொழி என்றால், சிவபெருமான் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டதை தான் அப்படி கூறினார்கள். அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது சோர் கண்ட இடம் சொர்க்கம். அந்த இருப்பிடத்திற்கு சென்று இறைவனை சிவபெருமானை வணங்கிவிட்டால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இணையான பலன் கிடைத்துவிடும் என்பதை தான் அப்படி முன்னோர்கள் கூறினார்கள். இன்றைய தினத்திற்கு சந்திர பகவானுக்கு சாப விமோசனம் கிடைத்த தினம் இந்த ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று. எதற்கு அந்த சந்திர பகவானுக்கு அந்த சாப விமோசனம் அளித்ததனால், சந்திர பகவானுக்கு தானிய வகையில் இருக்கக்கூடிய அரிசியினால் படைக்கப்பட்ட அந்த உணவை, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி தான் அவருடைய தானியம். அதனால் சிவபெருமான் அந்த பாவ விமோசனத்தை அளித்ததனால், நிவர்த்தி செய்ததனால், சந்திரனாகப்பட்டவர் சிவபெருமானுக்காக அவருடைய அங்கம் முழுவதுமே அன்னத்தால் அபிஷேகம் செய்த தினம் இன்றைய தினம். இதைவிட சிவபெருமானுக்கு பிரம்மாவுடைய தலையை அவர் கிள்ளியதனால் பிரம்மத்திக்க தோஷம் என்று ஏற்பட்டு மகாதேவி மகாலட்சுமி அவர்கள் அன்னபூரணியாக இருந்து அவருடைய கையில் இருக்கக்கூடிய திருவோட்டை நிரப்பிய தினம் இன்றைய தினம். அதனால்தான் அன்னபூரணியாக இருக்கக்கூடியவளுக்கு இன்றைய தினத்திற்கு மிக விசேஷம். காசியில் சிவபெருமான் சந்திரனை தலையில் சூடியதால் அவருடைய சாப விமோசனத்திற்கு பலன் அளித்ததனால் சந்திரமௌலீஸ்வரர் என்று சிவபெருமானை அழைத்தார்கள். இன்றைய தினத்திற்கு அன்னத்தை தானம் செய்யக்கூடியவர்கள் எவருக்கும் தெரியாமல் அன்னத்தை தானம் செய்யும் பொழுது, தான் அந்த தானத்தை செய்கிறேன் என்பதை தெரியாமல் செய்யும் பொழுது பலனாகப்பட்டது பல விதத்தில் பெருகக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது தானம் செய்பவர்கள் தான் தானம் செய்கிறேன் என்று உரைத்து செய்கிறார்கள் அல்லவா? அதை தடுத்து தான் அந்த தானத்தை செய்யவில்லை என்பதை செய்யக்கூடிய இந்த தினத்தில் செய்தால் பல கோடி நன்மைகள் புரியக்கூடியதாக இருக்கும். அரிசியில் சிவபெருமான் உலகத்திற்கே படி அளக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இன்றைய தினத்திற்கு தான் அவருடைய அன்னத்தால் அவருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை கொண்டு சென்று ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ அதை கரைப்பார்கள். எதற்கு என்றால், அங்கு வாழக்கூடிய மீன் இனங்களுக்கு அளிக்கக்கூடிய உணவாகவே சிவபெருமானுடைய உணவு. இன்றைய தினத்திற்கு சந்திரனுடைய சாப விமோசனம் கிடைத்த தினமாக இருப்பதனால் இன்று சந்திரனாகப்பட்டவர் பூமிக்கு மிக அருகில் தெரிவார். அனைவருமே மிக பிரகாசமாக, அவர் அழகு தோற்றம் இல்லாமல் இருந்ததை சிவபெருமானால் தான் தன் அழகு தோற்றம் கிடைத்தது. அதனால் தான் இன்றைய தினத்திற்கு பூமிக்கு வெகு அருகில் இருப்பார் சந்திரன். அவருடைய பிரகாசம் அனைவருமே பார்க்கலாம். அவருடைய வெண்மையான நிறத்தை அனைவருமே நிலவை காட்டி ஒரு குழந்தைக்கு அன்னத்தை ஊட்டுவார்கள். அதுபோல் சிவபெருமானுக்கு இன்றைய தினத்தில் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவதால் இந்த பௌர்ணமி மாதத்தில் வரக்கூடிய, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிக விசேஷம். இதை எனக்கு கூறுவதற்கு அர்த்தநாரி ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலயத்திலிருந்து நான் கூறியதற்கு மிகவும் ஆனந்தம் அடைகின்றேன், சந்தோஷம் அடைகின்றேன். திருமேனியில் அமர்ந்து அன்னையாக இருக்கக்கூடியவள், செரிப்பாதியாக ஈசனுக்கு பாகமாக இருக்கக்கூடியவளாக அர்த்தநாரி என்ற நாமத்துடன் இன்று ஊஞ்சலில் அமர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றாள். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். பொன்னும் பொருளும் அள்ளி தருவான், உடன் போதும் என்ற மனதையும் சொல்லி தருவான். பேரும் புகழும் பெற்று தருவான்.
பின் போகாமல் வாழ்வதற்கும் கற்று தருவான். என்ன தருவான்? தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். நந்தனாருக்கு அவர் பயிரிட்ட பொழுது அவருக்கு பயிரின் மூலமாக தானிய வகையாக தான் இறைவன் செவி சாய்த்து அந்த 18 ஏக்கரையும் பயிராக்கி கொடுத்தார். சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின்னாத கருணையை ஏழை அறிவேனோ, நின்னாத கருணையை ஏழை அறிவேனோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.